இவங்க 3 பேர் பொண்டாட்டியுமே ஏதோ பேய் தான் புடிச்சிச்சு நினைச்சிட்டு ஒரு சாமியார் பாக்கிறதுக்காக போறாங்க. சாமியார் யாருன்னு பார்த்தா நம்ம சமந்தா தான். நீங்க 3 பேருமே எதுக்கு வந்திருக்கீங்கன்ற விஷயம் எனக்கு தெரியும். 10,000 பணத்தை கொடு அப்படினா ஒரு மந்திரத்தை சொல்றா. அது 10 லட்சம் தடவை சொன்னீனா போதும் வீட்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாயிடும்னு சொல்றாங்க. 10 லட்சம் தடவைலாம் மந்திரத்தை சொல்ல இருக்க முடியாது. 10,000 பணத்தை கொடுக்குறாங்க. அவங்களும் ஒரு 3 பாட்டில் கெமிக்கல் கொடுக்குறாங்க. கரெக்ட்டா நைட் 9 மணிக்கு உங்க பொண்டாட்டி எல்லாம் சீரியல் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க தலைமுடியை வெட்டி இந்த கெமிக்கல்ல போடுங்க. அதுக்கப்புறம் தானா உங்களுக்கே புரியும் போங்கடான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. இவங்களும் ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் அவங்க தலைமுடியெல்லாம் வெட்டி அந்த கெமிக்கல்ல போடுறாங்க. ஆனா எதுவுமே நடக்கல. சமந்தா நம்மள நல்லா ஏமாத்திட்டான்னு நினைச்சு இவங்களும் அமைதியா இருக்காங்க. திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு புகையா வருது. அந்த புகையில தான் ஒரு விஷயமே ரிவீல் ஆகுது. அவங்க பொண்டாட்டியோட உருவம் ஆயா உருவம் மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. அப்பதான் இவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. செத்து போன ஆயா சீரியல் பார்க்கிறதுக்காக பொண்டாட்டி உடம்புல ஆவியா வந்துறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் நம்ம பொண்டாட்டி எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியலன்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த சீரியல் வெள்ளிக்கிழமையோட முடிய போகுதுன்ற அட்வர்டைஸ்மென்ட் டிவிலயும் டெலிகாஸ்ட் ஆகுது. இவங்களும் இந்த சீரியல் 5 நாள்ல முடிய போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த சீரியலோட கான்செப்ட் அவன் காணாம போன பொண்டாட்டியை பல எபிசோட தேர்ந்து இருப்பான். கடைசி எபிசோட்ல அவன் பொண்டாட்டியும் பாத்துறான். நான் இப்பலாம் முன்ன மாதிரி இல்ல ரொம்ப மாறிட்டேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும்னு சொல்றான். அந்த நேரம் பார்த்து ஒரு மரகல ஒஞ்சு அவன் தலைமையில விழுந்தது. விழுந்ததுச்சில அவன் பழைய விஷயம் எல்லாத்தையுமே மாத்திட்டான். அவன் பொண்டாட்டியை பார்த்து யாருமா நீன்னு சொல்லி கேக்குறான். இந்த சீரியலோட கடைசி எபிசோடு இது கிடையாது. இன்னும் நாங்க தொடர போறோம்னு சொல்லிட்டு அங்க ஒரு ட்விஸ்டையும் கொடுக்குறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் 3 பேருமே பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. பொண்டாட்டி உடம்புல ஆயாவும் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை அடுத்த பாட்டுல சொல்றேன். தேங்க்யூ.